Hey teachers, welcome to JS and English Learning. We are with Unit 9 of UGTRB and we are discussing recent trends in literary criticism. And we are with the topic Marxism. Earlier we have discussed feminism. Now we are moving to Marxism. What type of theory is Marxism? Marxism is economy-based criticism. What based criticism, teachers? Economy. என்ன அப்படின்னா இன்னைக்கு சொசைட்டில there are disparity. ஏற்றத்தாழ்வு இருக்கு. இந்த ஏற்றத்தாழ்வு எதன் அடிப்படையில் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. இதை வேற மாதிரி சொல்லணும்னா it is a critique of materialism. It is a critique, CRITIQUE, critique of materialism. Produce பண்றவரு is not able to access what he produced. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவல நிலை. ஒரு ப்ராடக்ட கஷ்டப்பட்டு ப்ரொடியூஸ் பண்றவனால அதை கன்சியூம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்? because he is a worker, he doesn't have sufficient money to procure what he has produced. And somebody who is actually in the upper position, who has the economy in his hand, who has a capital in his hand, he tries to use what is produced by the worker. இத பத்தி ஒரு பயங்கரமான ஒரு ஆய்வு பண்ணி வந்ததுதான் மார்க்சிஸ்ட் கிரிட்டிசிசம். ஓகேவா டீச்சர்ஸ்? Yes sir. அப்போ மார்க்சிஸ்ட் கிரிட்டிசிசம் என்ன பண்ணும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா it approaches literature in relationship to society. It approaches literature in relation to history, economics, politics, ideology. ஒன்னும் இல்ல, ஒரு லிட்டரரி டெக்ஸ்டுக்குள்ளர how is societal differences presented, the societyல இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ எப்படி இலக்கியம் பிரதிபலிக்கிறது. காலா அப்படிங்கிற திரைப்படம்லாம் பாத்தீங்க. அப்ப அது ஒரு திரைப்படம், அதை நீங்க ஒரு டெக்ஸ்டாவும் பார்க்கலாம், ஒரு லிட்டரரி டெக்ஸ்டாவும் பார்க்கலாம். இப்ப காலா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒர்க்கிங் கிளாஸ் ரெப்ரசென்ட் பண்றது ஹீரோ, அந்த வில்லன் அப்படிங்கிறது இந்த கேபிட்டலிஸ்டா சித்தரிச்சிருப்பாங்க. Are you there with me, teachers? அதுக்கு அடுத்து படம் வந்தது ஸ்ருதிஹாசன், ரஜினிகாந்த் அப்படி எல்லாம் நடிச்சவங்களா இருந்தாங்க, சத்யராஜ். அது என்ன திரைப்படம்? லாஸ்ட் வந்தது ரொம்ப ஃபேமஸா பேசப்பட்டது ரஜினியோட திரைப்படம். அந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா how is the societal economic disparity presented. கூலி அப்படின்னு ரஜினி படத்தினுடைய தொடர்ச்சியா அதை காட்டியிருப்பாங்க கிளைமேக்ஸ்ல. என்னன்னா கூலியில ஒரு capitalist, how they actually have complete control over the harbor and how the workers suffer under those capitalists, and how there is one coolie who tries to question the authorities. இதுதான் ஒரு ஸ்டடி. மார்க்சிஸ்ட் கிரிட்டிக்ஸ் இதுதான் பண்ணுவாங்க. ஒரு லிட்டரரி டெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க, அந்த லிட்டரரி டெக்ஸ்ட்குள்ளார இந்த பவர் ஸ்ட்ரக்சர் எப்படி வேலை செய்யுது, எப்படி எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுது, எப்படி பாலிடிக்ஸ் வேலை செய்யுது, எப்படி ஐடியாலஜிக்கல் ஒப்ரஷன் வேலை செய்யுது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. சரி, மார்க்சிசம் அப்படிங்கும்போது வாட் சர்வ்ஸ் as the basis for மார்க்சிசம். யாருடைய கருத்தியல் ஃபவுண்டேஷனா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்ல் மார்க்ஸ். Who is Karl Marx? What is the nationality of Karl Marx, teachers? Karl Marx எந்த நாட்டை சேர்ந்தவர்? இந்திய நாட்டை சேர்ந்தவரா? The French man, right? French? இல்ல, is a German. Is a German ideologist. அவரோட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு, ஐடியாலஜிக்கல் ஃப்ரெண்ட். அவர் பேரு ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ். Karl Marx and Friedrich Engels, they laid the foundation for Marxist literary criticism. Marxism அப்படிங்கறத அவங்க இது பண்ணாங்க, and it also applied to the interpretation of literature
அண்ட் கல்ச்சரல் டெக்ஸ்ட். அப்ப கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கிறவரும் ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் அப்படிங்கிறவரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரிட்டிக். இதுல கார்ல் மார்க்ஸ் எழுதிய புத்தகங்கள் என்னென்ன? இதுதான் லாஸ்ட் டைம் கொஸ்டின் இருந்தது. What are the books that were written by Karl Marx? Das Kapital. Very good. அதோட முக்கியமான ஒரு புக் இருக்குமே, The Communist Manifesto. What are the words, teachers? The Communist Manifesto, which was a pamphlet, which was published in the year 1848. 1848. மற்றதெல்லாம் கூட மறந்துடுங்க, இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிற புத்தகம். அதுக்கப்புறம் Das Kapital. In how many volumes? It's a multi-volume book. It was in 3 volumes, written between 1867 to 1894. 3-volume book. It is a beautiful critique of capitalism. It speaks about the mechanics of commodity production and surplus value. And the third one, the German ideology. அப்படின்னு 1845 ஒரு புக் இருக்கு. அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான புக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேஜ் லேபர் அண்ட் கேபிட்டல் 1849. ஓகேவா டீச்சர்ஸ்? இந்த புக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. The Communist Manifesto and Das Kapital. Das Kapital. What do you mean by Das Kapital, teachers? அப்படின்னு கேட்பாங்க. Das Kapital na, the English meaning is the capital. What is the meaning? The capital. அவ்வளவுதான். எதை பத்தி சார் அப்படின்னா, he speaks about the historical materialism. எதை பத்தி பேசுறாரு? ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் பத்தி பேசுறாரு. இப்போ மார்க்சிசத்தினுடைய மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற ஒரு சில அப்ரோச்சஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, they study literature as an autonomous work of art. For example, formalism எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபார்மலிசம் என்ன சொல்லணும்னா, நீங்க ஒரு டெக்ஸ்ட் எடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் மட்டும் பாருங்க, ஆத்தரை மறந்துருங்க. Author may be physically alive. The moment this text that I'm displaying to you, once it is produced, I have no control over the text. Though I am only a compiler, I am not the originator of the text. I have compiled information from various sources, but still I cannot justify the mistakes that have happened in the text that is being displayed there. ஒருவேளை அதுல மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் இருக்கு, அப்ப நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க நான் முன் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, the text is left to you. Okay, the text is left to you. The text will give meaning based on how it is being approached. That is called formalism. Formalism என்ன சொல்லணும்னா, என்ன சொல்லுது அப்படின்னா, author is metaphysically dead. அந்த பொலிட்டிக்கல் கண்டிஷனை விட்டுருங்க, சோசியல் கண்டிஷனை விட்டுங்க, கல்ச்சரல் கண்டிஷன் வேணாம், ஆத்தரும் வேணாம், ஒன்னும் வேணாம். டெக்ஸ்ட மட்டும் பாருங்க. How the text is constructed, what are the literary elements that have gone into the construction of the text, அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொன்னதுதான் ஃபார்மலிசம். இப்ப மார்க்சிசம் என்ன சொல்லுதுன்னா, அப்படி அல்ல. நீங்க ஒரு டெக்ஸ்ட் அட்டானமஸ்னு பார்க்க முடியாது. A text is the product of a society. ஒரு சமூகத்தின் பிரதிபிம்பம் தான், அதுல இருந்து உருவாகிறது தான். ஒரு டெக்ஸ்ட் எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு ஆத்தரால் உருவாக்கப்படுகிறது. அந்த ஆத்தர் எப்படி வந்து அந்த டெக்ஸ்ட் உருவாக்குறாரு அப்படின்னா, அவருடைய வாழ்வியல் சூழல், the social condition, the cultural condition, the materialistic condition and the political condition actually affects the writer. So based on his life experience, based on the influences, based on the affectation, he produces a text. So a text is a social product. அதனால அந்த டெக்ஸ்ட ஒரு social product பார்க்கணும். Is the idea clear, teachers? Yes, sir.
ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட் மட்டும் இல்ல, இந்த டெக்ஸ்ட வாசிக்க போறாங்கல்ல, இந்த டெக்ஸ்டோடு யார் யாரெல்லாம் ரிலேட்டடா இருந்திருப்பாங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட ஒரு ரைட்டர் எழுதியிருப்பாரு. அப்ப அந்த ரைட்டருக்குன்னு ஒரு சில எக்கனாமிக் ஸ்ட்ரெயின் இருக்கும், பொலிட்டிக்கல் ஸ்ட்ரெயின் இருக்கும், சோசியல் ஸ்ட்ரெயின் இருக்கும், கல்ச்சரல் ஸ்ட்ரெயின் இருக்கும். அதே நேரத்துல இந்த டெக்ஸ்ட பப்ளிஷ் பண்றதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த பப்ளிஷருக்கு 1008 பிரச்சனைகள் வந்துடும். அந்த புத்தகத்தை அப்படியே பப்ளிஷ் பண்ணி கொண்டு வந்தாலும் இந்த புக்கை இந்த கரிக்குலத்துக்குள்ள வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு 1008 பிரச்சனைகள் வரும். அதற்கப்புறம் இந்த ரீடர் வாசிக்க போகும்போது அவனுக்கு இமோஷனல் ப்ராப்ளம் வரும். அந்த டெக்ஸ்ட படிக்கும் பொழுது அவன் இமோஷனலா கனெக்ட் ஆவான், சைக்கலாஜிக்கலி கனெக்ட் ஆவான், சோசியலாஜிக்கலி கனெக்ட் ஆவான். அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவை இவன் தனக்குள்ளேயே பார்க்க ஆரம்பிப்பான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் சரியில்லாத மாதிரி ஒரு ஸ்டோரியை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதை படிக்கும் பொழுது ரீடர் ஆல்சோ கெட்ஸ் கனெக்டட். பர்டிகுலர்லி அந்த பையன் வந்து ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பையன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒர்க்கிங் கிளாஸ் பையன் ஒரு ரெபல், ஒர்க்கிங் கிளாஸ் பையன் ஒரு ரெவல்யூஷனரியா இருக்கான். அந்த நார்மலா அம்மாக்கள் வந்து அந்த ரெவல்யூஷனரி மைண்ட் செட் வந்து பின்னாடி தான் வரும். நேச்சுரலாவே என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம பையன் வந்து ஒரு ரெவல்யூஷனரியா வரான் அப்படின்னா எந்த அம்மா தான் ஓகே மகனே நீ போடா அப்படின்னு நம்ம தமிழ் கல்ச்சர்ல சொல்ற மாதிரி நெற்றி ரத்த திலகம் வச்சு எந்த அம்மா அனுப்புவாங்க? அதெல்லாம் ஐடியா என்ன சொல்றது, ஐடியல் மதர்ஸ் தான் அப்படி இருப்பாங்க. சாதாரணமா என்ன சொல்லுவாங்க, டேய் ஒழுங்கா படுறா, ஒரு வேலைக்கு போடா, கல்யாணம் பண்றா, பேரன் பேத்தி என் கையில கூடுறா அப்படின்னு தான் சொல்ற அம்மாக்கள் இருப்பாங்க. ஆனா ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பையன் சுத்தி எல்லாமே பாத்தீங்கன்னா there is a mood of rebellion against capitalist. அந்த கான்டெக்ட்ல இவனும் ஒரு ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்ல இருக்கான். அந்த அம்மா அவனை ஒவ்வொரு தடவையும் என்ன பண்றாங்க, திருத்த முயற்சி பண்றாங்க. அதுல இருந்து அந்த ரெவல்யூஷனரி தாட்லாம் வேணாம். ஏன் அந்த சோவியத் யூனியன் பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரி ரெபல்லா இருக்கவங்க எல்லாம் தூக்கி கொண்டு போய் நைட்டோட நைட்டா என்ன பண்ணிட்டாங்க, சர்பியால நாடு கடத்திட்டாங்க. சர்பிய பாலைவனத்துக்குள்ள தள்ளி போட்டாங்க. அப்ப அந்த அம்மாவுக்கு ஒவ்வொரு நாளும் பயம். அப்ப அவன் என்ன பண்றாங்கன்னா, அந்த அம்மா பையன்கிட்ட பேச முயற்சி பண்றாங்க. அந்த பையன் ஒரு காலகட்டத்துல இந்த அம்மாவை பார்த்தாவே ஒரு வெறுப்புணர்வு அப்படிங்கிறத கண்டுக்காம போயிட்டு இருக்கான். அப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, இவன் ஏன் இந்த அளவுக்கு க்ளோஸா ரெவல்யூஷனரியா மாறுறான் அப்படின்னு பார்த்தா, இவன் மட்டும் இல்ல, இவன மாதிரி அந்த நாடு முழுசும் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த சர்வாதிகாரத்திற்கு எதிராக, கம்யூனிஸ்ட் சர்வாதிகாரிகளுக்கு எதிராக, கம்யூனிசம் நல்ல ஐடியா, சோசியலிசம் நல்ல ஐடியா, ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கல்ல அவங்க வந்து ரொம்ப டிரானிக்கலா இருந்தாங்க, டிக்டேட்டர்ஸா இருந்தாங்க. அப்ப எல்லாரையும் அவங்க பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு புரிதல் வருது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, slowly she is trying to communicate to the son, but the story takes a turn. என்ன அப்படின்னா, the boy is arrested and he is taken to Serbia. அதுக்கப்புறம் இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவங்க வீட்டுல கிடக்குற பேம்ப்ளெட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த அம்மா போய் அந்த பையனுடைய அந்த ஐடியாலஜிய அப்படியே எல்லாருக்கும் பரப்ப முயற்சி பண்றாங்க. This is a novel which was published. The novel is titled Mother. இந்த நாவலுடைய டைட்டில் என்ன டீச்சர்ஸ்? Mother. Mother by Maxim Gorky. பேரறிஞர் முத்தமிழ் முத்தகர் கலைஞர் டாக்டர் கலைஞர் வந்து இது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணார். மேக்சிம் கார்கியுடைய மதர் அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் நாவல. இப்ப அந்த நாவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த நாவல் வந்து சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கான நாவல்னு நம்ம சிம்பிளி எடுத்துக்க முடியாது. ஏன், அதுக்குன்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் இருக்கு, அதுக்குன்னு ஒரு கல்ச்சரல் கான்டெக்ட் இருக்கு, அதுக்குன்னு ஒரு சோசியலாஜிக்கல் கான்டெக்ட் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்கு அந்த டெக்ஸ்டை நம்ம இன்டர்பிரேட் பண்ணும்போது. இதுதான் மார்க்சிஸ்ட் ரீடிங் ஆஃப் த டெக்ஸ்ட். Is the idea clear, teachers? Yes, sir. இப்ப மார்க்சிஸ்ட் கிரிட்டிசிசம் என்ன சார் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, it will examine a text and find out how a text reflects, reinforces, questions or challenges the system of power. How it reflects, reinforces, questions, challenges wealth, how it presents labor, how it presents class, and how it presents ideology. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில டெக்ஸ்ட்ல the way they present labor class is very very alarming.
நீங்க இந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு சில மாடர்ன் டே நாவல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, போயட்ரியில எல்லாம் பாத்தீங்கன்னா, தே ஆர் பிரசன்டட் அஸ் ரூஃபியன்ஸ், அன்ஹைஜீனிக் ஃபெல்லோஸ். அவங்கள பார்க்கும்போதே குண்டர் சட்டத்துல இவங்களை தூக்கி உள்ள போடுங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த ஒர்க்கர்ஸே காட்டியிருப்பாங்க. ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் எப்படி இருப்பாங்க? எலைட்ஸ்னா கோட் சூட்டோட போட்டு, நம்ம அந்த வாரிசு படத்துல தற்போதைய தமிழகத்தின் முதல்வர் பெருமதிப்புக்குரிய சி ஜோசப் விஜய் அவர்கள் அந்த படத்துல வந்து எப்படி இறங்குவாரு, அப்படியே ஸ்கிரீனா கட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கிரீனை அப்படியே கார்ல பாத்தீங்கன்னா சொக்கா கொஞ்சம் கூட நவுறாத மாதிரி சூப்பரா கோட் போட்டு இறங்கி ஸ்டைலிஷா வருவார். ஹேர் கட் எல்லாம் கூட பயங்கரமான க்ளோஸ் கட் எல்லாம் பண்ணி பயங்கர பாக்குறதுக்கு ராயலா இருப்பாங்க. இப்படிதான் நல்ல ரிஃபைன்டு மேனஸோட இருப்பாங்க. அவங்க தான் கேபிட்டலிஸ்ட். ஒர்க்கர்ஸ் எப்படி இருப்பாங்க? முடியெல்லாம் பறக்க விட்டுட்டு வாயில பீடா போட்டு கஞ்சா குடிக்கிறவனா காட்டியிருப்பான். This kind of portrayal actually is actually presenting the workers in negative shade. So when we do Marxist criticism, we are supposed to question all these things. How a writer presents the workers. ஒரு சில ரைட்டர்ஸ் இந்த மாதிரி ரொம்ப ஸ்டீரியோடைபிக்கலா ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப கேவலமா சித்தரிச்சிருப்பாங்க. இத நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுட்டு போக கூடாது. ஒரு கிரிட்டிக்கா இத நம்ம எடுத்து சொல்லுவோம். இங்க பாருங்க, ஒரு ரைட்டர் வந்து எப்படி நெகட்டிவ் ஷேட்ல ஒர்க்கர்ஸ்னா இப்படிதான் இருப்பாங்க, அசிங்க பிடிச்சவங்களா இருப்பாங்க, முடியெல்லாம் இப்படி பறக்க விட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு காட்டுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை எழுதுனது யாரு, எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கிறாருன்னு பாருங்க. இவரு ஒரு ஒர்க்கரா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்ல. இவரு கேபிட்டலிஸ்ட் மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அப்படி இருக்கிறவர் தான் என்ன பண்றாரு, ஒரு ஒர்க்கரை ரொம்ப கேவலமா சித்தரிச்சிருக்கிறாரு. Did you understand that, teachers? So you need to find how literature reflects the society. ஓகேவா? உள்ள இருக்க பவர் டைனாமிக்ஸை நம்ம வந்து உலகத்திற்கு கொண்டு போய் சொல்றதுதான் ஒரு மார்க்சிஸ்டுடைய வேலை. Okay, shall we go a little faster? மெயினா சொல்லி முடிக்கிறது சொல்லியாச்சு. Now இந்த மூவ்மெண்ட் எங்க தொடங்குச்சுன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். The foundation for Marxist criticism is found in the writings of Karl Marx, Friedrich Engels. இவங்க ரெண்டு பேரும் ஜெர்மன் பேஸ்ட் ஐடியாலஜிஸ்ட். இந்த ரெண்டு பேருமே they were influenced by a particular method which was proposed by G.W.F. Hengel. 1770 இருந்து 1831 வரைக்கும் வாழ்ந்த ஒரு ஜெர்மன் பிலாசபர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு பேரு ஃப்ரெட்ரிக் எங்கல். அந்த ஃப்ரெட்ரிக் எங்கல் என்ன சொன்னார் அப்படின்னா, there is a method which was proposed by him. It is called dialectical method. What is the method proposed by Hegel, teachers? Dialectical method. Dialectical method. What do you mean by dialectical method? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா we call it as Hegelian dialectics. அது என்னன்னு சொல்றோம்? Hegelian dialectics. What is this Hegelian dialectics அப்படின்னு கேட்டீங்கன்னா, whatever is presented to us, that is called theses. Okay, theses அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியாலஜிஸ்ட் நமக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. மேபி கேபிட்டலிஸ்ட் அந்த ஒரு ஐடியாவை கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாம். we call it as a thesis statement. we call it as a proposition. அதற்கு இது ஒரு ஐடியாலஜியை ப்ரொமோட் பண்ணுது. இதற்கு இந்த ஐடியாலஜி சரியில்லை அப்படின்னா இதற்கு நேர் எதிராக இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வரும். நீ தப்பு பண்ணுன அப்படின்னு நம்ம வீட்டுல வந்து நம்ம சின்ன பிள்ளைங்கிட்ட சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளை வந்து ஆமான்னு அது ஒத்துக்குமா? நீ தப்பு பண்ண அப்படின்னு சொன்னா பிள்ளை என்ன சொல்லும்? எல்லா பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க கிடையாது. ஓகே, மெஜாரிட்டி 99.99% என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இல்ல நான் தப்பு பண்ணல. தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, தப்பு பண்ணலனாலும் சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் வருமா வராதா? அப்ப தப்பு பண்ணுன அப்படின்னு சொல்றது தீசி ஸ்டேட்மெண்ட். இல்ல அது அப்படி இல்ல அப்படின்னு சொல்றது ஆன்டி தீசிஸ். Are you with me, teachers? புரிஞ்சுச்சா? This is called dialectics. Thesis. thesis அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஐடியாலஜி சொல்றாரு. இந்த தீசிஸ் ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம்
இத கேட்டுட்டு இன்னொரு குரூப் வந்து என்ன சொல்லுது, அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்றது, ஆன்டி தீசிஸ். அப்ப ஒரு சாரார் ஒரு ஐடியாவை முன் வைக்கிறாங்க, இன்னொரு சாரார் நீங்க சொல்றதை நாங்க ஏத்துக்க முடியாது சார், சட்டசபையில் நடக்குது இல்ல, நீங்க இததான் சொன்னீங்க, இல்ல நாங்க அது சொல்லல. அப்ப இது ரெண்டு கான்ஃபிளிக்டிங் ஐடியாஸ் வரும்போது என்ன நடக்குது, அந்த கான்ஃபிளிக்டிங் ஐடியாஸ் அப்படின்னா இந்த ரெண்டையும் அலசி ஆராய்ந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வரும். ஒரு தீசிஸ் ஸ்டேட்மெண்ட், அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வரும். திஸ் இஸ் கால்ட் சிந்தசிஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் என்ன டீச்சர்ஸ்? சிந்தசிஸ். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு நெவர் எண்டிங் ப்ராசஸ் தான். என்ன அப்படின்னா this synthesis becomes a thesis statement. அடுத்த ஸ்டேஜ்ல இதற்கு ஆப்போசிட்டா இன்னொரு ஐடியா வரும். அப்ப அதுக்கு ரெண்டுக்கும் ஒரு சிந்தசிஸ், அந்த சிந்தசிஸ் திருப்பியும் ஒரு தீசிஸ் ஸ்டேட்மெண்டா மாறி இருக்கு. அப்ப இது நெவர் எண்டிங் ப்ராசஸ். இந்த ஹெகேலியன் டயலெக்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மால என்ன பண்றாருன்னா ஒரு புது ஐடியாவை கொண்டு வந்தார். யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்ல் மார்க்ஸ். and he called it as dialectical materialism. என்ன மெட்டீரியலிசம் டீச்சர்ஸ்? Dialectical materialism. Dialectical materialism. அப்ப அந்த டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் அப்படிங்கிறது யாரோட கனெக்டரான டேர்ம்? ஹெகல். ஹெகலோட தான். டயலெக்டிக்ஸ்ங்கிறது அவரோடது. டயலெக்டிக்ஸ் மெட்டீரியலிசம் அப்படிங்கிறது யாரோட கான்செப்ட்? கார்ல் மார்க்ஸ். மார்க்ஸோட கனெக்ட் ஆகக்கூடிய கான்செப்ட். நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா டக்குன்னு சரியான ஆன்சர் மட்டும் கொடுக்கும். இஸ் ஐடியா கிளியர்? எஸ் சார். ஓகே. அடுத்தது இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இது ஏன் சார் மார்க்சிசம் வந்து உருவாகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் there was lot of economical and social transformation that took place in the Western world. Particularly the whole of the world became industrialized. Industrialized ஆனதுனால என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா there was enormous production. When there was enormous production, lot of capital was involved. Capital முதலீடு. அப்ப பணம் அதுல முதலீடு செய்யப்பட்டது. இந்த பணத்தை முதலீடு செய்பவர்கள் என்ன பண்ணாங்கன்னா they were actually living sophisticated life. அவங்க they were called the creamy layer. அவங்க வந்து இறங்கி வேலை செய்யல. they were ideologists, they were investing money, they were in air conditioned room. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த காசை இன்வெஸ்ட் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ் ஓபன் பண்ணாங்க. இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்றதுக்கு in dehumanizing condition many people volunteered because they needed money. காசுக்காக வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் போனாங்க. அப்ப அப்படி போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா these people were not treated as human beings. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா they were not treated with dignity. அவங்களுடைய லைஃப் கண்டிஷன் was not dignified living condition. அப்ப இந்த இண்டஸ்ட்ரியல் இந்தியா we call it as industrial capitalism. இந்த இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலிசத்துல யாரு சார் நல்லா வாழ்ந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா the factory owners and the industrialists. அவங்க தான் நல்லா வாழ்ந்தாங்க. இவங்க பாத்தீங்கன்னா they were very few in percentage. percentage பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா it was a very small group. இந்த ஸ்மால் குரூப் என்ன பண்ணுச்சு அப்படின்னா they were actually squeezing energy out of a very big number, and this very big number is called the working class. Capitalists on one side, workers on the other side. இதை வேற மாதிரி சொல்லணும்னா ஓனர் கிளாஸ் and the working class. The working class உடைய கண்டிஷன் என்னவா இருந்தது அப்படின்னா their living condition was very poor. They suffered from low wages. ரொம்ப மோசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா many of them were not having permanent job, and sometime because of the very poor living condition, because of want of economy, even children were forced to work and for very meager wage. ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு அதிக மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய
கட்டாயம் இருந்தது. இப்ப இது இயல்பான ஒரு விஷயம் தானே அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது மார்க்ஸ் என்ன சொன்னாரு? இது இயல்பான விஷயம் கிடையாது. These are not accidental, these are planned. These are planned. இவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the capital system is exploiting the labor. Capitalist system is exploiting the labor. It is not sharing the profit with the working people. அதிகப்படியா வேலை செய்யறவன் யாரு அப்படின்னா the ruling class தான். ஆனா அவனுக்கு அவன் ஒர்க் பண்றதுனாலதான் நிறைய ப்ராஃபிட் கிடைக்குது, நிறைய ப்ரொடக்ஷன் வருது. இந்த நிறைய ப்ரொடக்ஷன்னால ப்ராஃபிட் வருது. இந்த ப்ராஃபிட்ல அவனுக்கு ஷேர் கிடைக்குதா அப்படின்னா இல்லை. இந்த ஷேரை யார் சுரண்டிட்டு போயிடுறா அவன்கிட்ட இருந்து? Capitalist. It is a capitalist. அப்ப இங்கதான் சார் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற, இங்கதான் இன்இக்வாலிட்டியே தொடங்குது அப்படிங்கிற. This idea clear, teachers? Yes, sir. Fundamental principles என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமா போய் நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். Now fundamental principles. What are the fundamental principles of Marxism? அதுல first principle என்ன அப்படின்னா, literature is not an autonomous body. It is socially and historically produced. இலக்கியம் யாரால ப்ரொடியூஸ் பண்ணப்படுது? ஒரு தரப்பு மக்களால் எல்லா மக்களையும் நம்ப வைப்பதற்காக உருவாக்கப்படுகிறது. நீங்க பாருங்களேன் எப்படி நிறைய பேர் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க வரலாற்றுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமாவை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி வரலாறு அப்படிதான் சொல்லுது. புரட்சி கருத்துகள் சினிமா வழியாக திணிக்கப்பட்டிருக்கின்றன. ஒருத்தரை பெரிய ஹீரோவா, மக்களை காக்கக்கூடிய ஹீரோவா சினிமா வழியா கொண்டு வந்திருக்காங்க. அப்ப ஒரு தரப்பு மக்கள், அதாவது ஒரு கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கம்யூனிட்டி தான் இன்டெலெக்சுவலி அவங்கள விட்டா வேற யாரும் இல்லை. இன்ன வரைக்கும் அப்படி ஒரு சித்தரிப்பு இருக்கு. நீங்க பாருங்க, இந்த நான் ஒரு சில திரைப்படங்கள்லாம் அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆசிரியர் இந்த மாதிரி பாகுபாடை உருவாக்குற மாதிரி ஒரு கருத்தியல் வந்துடும். ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமூகத்துல இருக்கக்கூடிய அவலங்களை கேட்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருதான் கேட்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the so called the வர்ணாசிரமத்துல உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. தமிழ்லையும் சரி, நீங்க அந்த பக்கம் தெலுங்குலையும் சரி, பெரிய பெரிய சமூக மாற்றத்தை அல்லது அநியாயத்தை தட்டி கேட்கறது பொங்குறது யாரு அப்படின்னா அவங்கதான் பொங்கு மாதிரி அப்படி காட்டியிருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு ஒர்க்கர் அப்படின்னு கொண்டு வந்தீங்கன்னா அது பெரிய அளவுக்கு போய் சேராது. காலகாலமா இவ்வாறுதான் ஒரு சித்தரிப்பு இருந்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த ஒரு கான்செப்ட்ல இருந்து வருது. அப்ப இலக்கியத்தை நம்ம சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்னு பார்க்க கூடாது. அதுக்குள்ளார ஒரு கட்டமைப்பு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை சொல்றது யாரு? மார்க்சிஸ்ட். லிட்ரேச்சர் ரிஃப்ளெக்ட்ஸ் மெட்டீரியல் கண்டிஷன். இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய மெட்டீரியல் கண்டிஷனை, ஒரு எக்கனாமிக்கல் டிஸ்பாரிட்டிய காட்டுறதுதான் இலக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் இருக்கு, ஸ்ட்ரைக்னு ஒரு ஒர்க் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா டீச்சர்? ஸ்ட்ரைக் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒர்க் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜான் கேல்ஸ்வர்தியுடையது. ஜான் கேல்ஸ்வர்தியுடைய ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒர்க், ஜஸ்டிஸ்ங்கிற ஒர்க், அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் they actually speak about the material condition in which people live. Okay, what teachers? For example, நமக்கு ஒரு அது யூஜிலையா பிஜிலையா, you have a beautiful work that speaks about the condition of women. என்ன ஒர்க்? ஒப்பாரி வைக்கிறத பத்தி, that community people. Is it in UG or PG? Sir, in PG, Rudali, sir. Rudali. The Rudali speaks about the condition of one group of women.
Okay, what was the condition of one community of women? How women were treated in society, how women were doubly marginalized காட்டுறது. அடுத்தது லிட்ரேச்சர் அப்படிங்கிறது it participates in class struggle. ஒரு இரண்டு சமூகங்களுக்கு இடையே ஒரு டென்ஷன் எப்பொழுதும் நிலவிக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா the so called ruling and the ruled. The working class ஓனர் கிளாஸ் இடையில ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். particularly in communist manifesto which was published in 1848, கார்ல் மார்க்ஸ் ரொம்ப ஃபேமஸா சொன்னார். என்ன அப்படின்னா the history of all hitherto existing society is the history of class struggle. ரெண்டு கிளாஸ் இருக்கும், அந்த ரெண்டு கிளாஸுக்கும் இடையில ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப அதனுடைய பிம்பம் வேற மாதிரி இருக்கும், இதற்கு முன்னாடி வேற மாதிரி இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பாட்டம் பூட்டம் காலத்துல எல்லாம் யாருக்கும் பிரச்சனை இருந்திருக்கும் அப்படின்னா ஜமீன்தார்களுக்கும் அந்த ஜமீன்தார்கள் வயலில் வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளர்களுக்கும். ரொம்ப தூரம் இல்லை, நான் திருச்சி இங்க பக்கத்துல கீழவெம்மணின்னு ஒரு இடத்துல, அங்க அந்த ஜமீன்தார்கள் அந்த ஏழை கூலி தொழிலாளர்கள் கொஞ்சம் கூலி கூட கேட்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. அதற்கு மார்க்சிஸ்ட் பார்ட்டியில இருந்து ஒரு சில பேர் உதவி செஞ்சாங்க. அப்ப அவங்க என்ன அட்டூழியம் பண்ணாங்க அப்படின்னு கீழவெம்மணி சம்பவம் அப்படிங்கிறத நீங்க தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரலாறு பயங்கரமா சொல்லும். அப்ப அந்த காலகட்டத்துல அந்தது, இந்த காலகட்டத்துல இப்ப அட்வான்ஸ்டா ரெண்டு குரூப். அதுல ஒரு குரூப் வந்து has the economy in the hand, another group does not have economy. இது ரெண்டுக்கும் இடையில கிளாஸ் ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருக்கும். என்ன, அதனுடைய ஃபார்ம்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். Are you with me, teachers? அடுத்தது ஒரு இலக்கியத்தை நம்ம வெறும் இலக்கியமா மட்டும் பார்க்க கூடாது, அத ஒரு ஐடியாலஜியா பார்க்கணும். எல்லா இலக்கியமுமே ஏதோ ஒரு ஐடியாலஜிய சொல்ல வருது. நம்ம பாக்குற சினிமா முதற்கொண்டு ஏதோ ஒரு ஐடியாலஜியை சொல்ல வரதான் செய்யுது. ஒரு சில ஒர்க்ஸ் வந்து நம்ம சொல்லுவான், இது அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு ஐடியாலஜி சொல்ல வருதுன்னு சொல்லிடுவான். ஆனா நம்ம அப்படி சொல்லாத திரைப்படங்கள்ல கூட ஏதோ ஒரு ஐடியாலஜிய என்ன பண்றான், வாழைப்பழத்துக்குள்ளார ஊசிய சுருகிற மாதிரி நமக்கு தெரியாமலே ஒரு சில ஐடியாலஜி நம்ம மைண்டுக்குள்ளார சொருகி விட்டுட்டு போயிடுறாங்க அந்த எழுத்தாளர்கள். Are you there with me, teachers? Did you understand that? Next one, Yes, how does Marx look at literature? It looks at literature as a economic commodity. என்ன அப்படின்னா ஒரு இலக்கியம் அப்படிங்கிறது சும்மா வாசிப்பு என்ஜாய்மெண்ட்டுக்காக இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மார்க்கெட்டே இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய எக்கனாமிக் ஹிஸ்டரியே இருக்கு. ஒரு எழுத்தாளர் ஏன் சும்மா எழுதுனானா இல்ல, அவனுக்கு என்ன பண்ணணும், அதை ஏன் பப்ளிஷ் பண்ணணும், எழுதி சும்மா வந்து சர்க்குலேட் பண்ணி விட்டுருக்கட்டுமே இல்ல, அதை பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறான். அந்த பப்ளிகேஷன் மூலியமா அவன் தன்னை ப்ராமினென்ட் ஆக்கும்னு நினைக்கிறான். தன்னுடைய ஐடியாலஜியால எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறான். அதை வச்சு காசு பண்ணணும்னு நினைக்கிறான். அது அவன் சைட்ல. இன்னொரு சைட்ல அந்த புத்தகத்தை வாங்கி ஒருத்தர் பிரிண்ட் பண்றாருல, அதுல ஒரு பெரிய பிசினஸே இருக்கு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ரைட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அந்த சைட்ல ப்ரொடியூசர்னு ஒருத்தர் இருக்காரு. அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. ரைட்டிங் இண்டஸ்ட்ரி, ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி, போஸ்ட் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி, மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி. நம்மள ப்ரொமோஷன் இல்லைன்னா அந்த படம் ஓடல சார் அப்படின்னு சொல்றாங்களா, போதுமான ப்ராடக்ட் ப்ரொமோஷன் இல்ல, இது எல்லாமே இன்டர் கனெக்டட் நெக்ஸஸ். எவ்ரிதிங், தேர் இஸ் லாட் ஆஃப் எக்கானமி இன்வால்வ். நீங்க பாருங்களேன், சினிமாலே பாருங்க, சினிமா இஸ் லிட்ரேச்சர். பாருங்களேன், சினிமால ஒரு ஸ்கிரீன்ல யாருக்கு அதிகமான படம் கிடைக்குது, ஒரு பாட்டுக்கு வந்து 500 பேர் பின்னாடி ஆடுறாங்க, ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க, ஹீரோவுக்கு 2 கோடியே 250 கோடின்னு வச்சுக்கோங்க. அவரும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரும் உழைக்கிறாரு சார், அவருக்குரிய சம்பளம் அப்படின்னா பின்னாடி அதே மாதிரிதான் டான்ஸ் ஆடுறாங்க. நீங்க பாக்குறீங்கல்ல, இவரு என்ன எஃபர்ட் போட்டா அதை விட பயங்கரமா பின்னாடி 2-3 பேர் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறீங்கன்னா நல்ல பயங்கரமா ஸ்மைல் பண்ணி சூப்பரா ஆடிட்டு இருப்பான். அவனுக்கு என்ன கூலி கிடைக்கும்? Is he paid the same amount of money for that particular ஒரு பர்டிகுலர் டான்ஸ் சீக்வன்ஸ்? டான்ஸ் சீக்வன்ஸுக்கு அந்த ஹீரோவுக்கு 1 கோடி அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்க பின்னாடி ஆடுற அந்த டான்ஸருக்கு, டான்ஸருக்கு எவ்வளவு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அட்லீஸ்ட் 1 in 100.
You do not know. This is called disparity. அப்ப அது ஒரு economic commodity. புரிஞ்சுச்சா teachers? I am trying to explain things to you. Yes, அப்ப sir. Marx is a reactionary movement. அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்? reactionary movement. அது ஒரு எதிர்ப்பை காட்டக்கூடிய ஒரு மூமெண்டா தான் வந்திருக்கு. எதற்கு எதிராக வந்த மூமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு முன்னாடி ஒரு மூமெண்ட் இருந்தது, பிரான்ஸ்ல இருந்து உள்ள வந்த மூமெண்ட். இட் இஸ் கால்ட் ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் மூமெண்ட். ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் மூமெண்ட். ஹேவ் யூ ஹர்ட் ஆஃப் இட் டீச்சர்ஸ்? Yes, sir. ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் அப்படிங்கிறது யாரு காயின் பண்ணதுன்னு தெரியுமா? Hopkins, sir. Hopkins newspaper, sir. இல்லை. John Ruskin, sir. John Ruskin அப்படிங்கிறவர் வந்து இங்கிலீஷ் மேன். He actually popularized it. He was also involved in English aesthetic movement. But இது வந்து French movement ன்னு சொன்னேன். This was a French movement. பிரான்ஸ்ல இருந்து இங்க வந்த movement. Okay, இந்த term இருக்கு art for art's sake. Okay, it was coined by the French philosopher Victor Cousin, and it was popularized by writers like Théophile Gautier and English world Oscar Wilde. அதுக்கப்புறம் மற்றவர்கள் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இலக்கியமா அத it has value in itself. Because it is literature, it has value. Is the idea clear, teachers? இதுல இருந்து ஆப்போசிட்டா நிறைய மூவ்மெண்ட் இருக்கு. மார்க்சிஸ்ட் மூவ்மெண்ட் பர்டிகுலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்ட் ஃபார் லைஃப் சேக் அப்படிம்பாங்க. வாழ்க்கைக்கான இலக்கியம். அந்த மாதிரி ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் கிடையாது. அது ஆர்ட், அதனால அதுக்கு வேல்யூ. அது லைஃபுக்கு அல்லது சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்படிங்கறதெல்லாம் அடுத்தது. அது வெரி சேக் இட் இஸ் an art, it has value. அதுக்கு இன்ஹெரண்ட் வொர்த் இருக்கு அப்படின்னு சொன்ன மூமெண்ட் தான் ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக். இவங்க என்ன சொன்னாங்க, அந்த மாதிரி நீங்க சொல்றதை நாங்க ஒத்துக்க மாட்டோம். இலக்கியம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வாழ்க்கைக்கு பயன்படணும், அதே நேரத்துல சமூக மாற்றத்திற்கு அதை ஒரு கருவியா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னது யாரு? மார்க்சிஸ்ட் கிரிட்டிக்ஸ். Are you with me, teachers? Did you get that? இப்ப அந்த மார்க்சிஸ்ட் கிரிட்டிக்ஸ் இந்த பேசிக் கொஸ்டின்ஸ் வந்து அவங்க நார்மலா ஒரு இலக்கியத்தை எடுக்கும் பொழுது இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, which social class are represented in the work and how are they portrayed? எந்த சமூக குரூப் வந்து இந்த ஒர்க்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, கேபிட்டலிஸ்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, ஒர்க்கிங் கிளாஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, டாக்டர்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, அல்லது அடிமட்டத்துல இருக்கக்கூடிய மக்களை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய வாழ்வியல், அவங்களுடைய ஈஸ்தெட்டிக்ஸ், அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய கல்ச்சர், இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. Are you with me, teachers? Then அந்த இலக்கியத்துல கொடுக்கப்பட்ட வேரியஸ் கிளாஸஸ்ல which class possesses economic or political power? அடுத்தது, which character perform labor and who benefits from that labor? நம்ம ஒரு அழகான ஒரு, எனக்கு சின்ன வயசுல அறிஞர் அண்ணா எழுதிய ஒரு சிறுகதை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்ப அது படிக்கும்பொழுது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, பட் அதை திருப்பி படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. செவ்வாழை குலை தள்ளிற்று, செவ்வாழை குலை தள்ளிற்று அப்படின்னு ஒரு சிறுகதை. ஒரு பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவங்க அப்பா வந்து ஒரு நாள் அந்த செவ்வாழை எதற்குள்ள வேறு ஒரு அந்த கண்ணனுடைய அந்த அடிப்பகுதியை வந்து கொண்டு வருவார். அதை கொண்டு வந்து தோட்டத்துல வச்சு அவர் தண்ணியெல்லாம் ஊத்துவார். அது எங்க அப்படின்னா, அந்த ஓனர் வீட்டுல இருந்து அந்த தானா கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தானா வளர்ந்து வரதெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. ரிமூவ் பண்ணதுல ஒரு அடி வேற வந்து கொண்டு வருவாரு, வீட்டுல வச்சு. அது ஓனருக்கு தெரியாம கொண்டு வந்திருப்பாரு. அது சும்மா தூக்கி போடுறதுதான், காஞ்சி போய் வீணா போறது. சரி, அது வீணாதானே போகுது,
அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வீட்டுல இருந்து அதை கொண்டு வருவாரு. இந்த பையன் வந்து இது என்னப்பா அப்படின்னா, இது செவ்வாழைப்பா, அந்த சிவப்பு கலர்ல வாழைப்பழம் இருக்கும்ல, ரொம்ப ஹெல்திப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவன் என்ன பண்ணுவானா, அதை பார்த்து பார்த்து வளர்த்து தண்ணி ஊத்தி நாளும் பொழுதுமா அதை வளர்த்து நல்ல பெரிய மரமாகி அது என்ன ஆகும், முதல் அப்படியே பூ விட்டு அதுல இருந்து அந்த காயெல்லாம் வச்சு அது பெருசாக ஆக அவன் என்னைக்கு இது நல்ல விளையும், என்னைக்கு அந்த வாழைப்பழத்தை சாப்பிடலாம். இதுக்கு முன்னாடி அவன் சாப்பிடலையான்னு கேட்டா அதுதான் அவனுடைய எக்கனாமிக் கண்டிஷன். அவன் ஓனர் வீட்டுல பார்த்துருக்கிறான், அப்பா வேலை செஞ்ச ஓனர் வீட்டுல. ஆனா அந்த ஓனர் வீட்லயும் இவன் வயசுல ஒரு குட்டி பையன் இருக்கான், அவனுக்கு அந்த பழம் கிடைக்குது, இவனுக்கு அந்த பழம் கிடைக்கல. அதனால ஒரு ஏக்கம் இருக்கு. அப்ப அந்த ஏக்கத்தை போக்குற அளவுக்கு இந்த அப்பா கிட்ட வருமானம் இல்லை. ஏழை விவசாயிகள் என்னைக்கு நல்ல நிறைவா உங்களுடைய உழைப்புல இருந்து நிறைவா என்னைக்கு சாப்பிட்டுருக்காங்க, அந்த மாதிரி ஒரு நிறைவு அவனுக்கு கிடைக்கல. அந்த வாழைப்பழம் அப்படிங்கிறது ஒரு ரேர் கமாடிட்டியா இருந்திருக்கு. அப்ப அது எப்ப பழுக்குன்னு வெயிட் பண்ணா, ஒரு நாள் வந்தது. அவன் அதை வெட்ட போற நேரத்துல அந்த சைட்ல இவருக்கு பிடிக்காத, இந்த அப்பாவுக்கு, இந்த பையனுடைய அப்பாவுக்கு பிடிக்காத அந்த பக்கத்துல நெய்பர்ஸ் இருப்பாங்க, அவங்க போய் ஓனர்ட்ட போட்டு விட்டாங்க. அவரு என் வீட்டுல இருந்து நீ கட்டையை எடுத்து கொண்டு போய் வச்சு, தார் வந்துருச்சுல ஐயா வீட்டுக்கு கொண்டு வா அப்படின்ட்டாங்க. அப்பா கணத்தை இடத்தோடு என்ன பண்ணிட்டாரு, அந்த மரத்தை அந்த அந்த கொலையை வெட்டி கொண்டு போய் ஓனர்ட்ட கொடுத்துருவாங்க. இந்த பையன் ஏக்கத்தோடு இல்லை. இதுதான் கதை. இதை பார்த்தா ஒரு சின்ன கதை மாதிரி இருக்கும். பட் இந்த சமூகத்துல இருந்தக்கூடிய ஏற்றத்தாழ்வு, அதுல இருக்கக்கூடிய டைனமிக்ஸ், பவர் டைனமிக்ஸை காட்டுற ஒரு சூப்பரான ஒரு கதை. Are you with me, teachers? அதை நம்ம என்ன ஆங்கிள் பாக்குறோம், சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் வாசிச்சுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கதை ஒண்ணுமே கிடையாது. சும்மா ஒரு சாதாரண ஸ்டோரி, லைக் எனி அதர் ஸ்டோரி. பட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பவர் டைனமிக்ஸை நம்ம எடுத்து சொல்லும் போதுதான், ஓஹோ சொசைட்டி இவ்வளவு மோசமா இருக்கு. அந்த பையன் தான் தண்ணி ஊத்தினா அந்த செடி இல்லைன்னா அந்த கட்டை, வேறு கட்டை வந்து காஞ்சி போயிருக்கும். அதை வச்சு பங்குடு பண்ணி பார்த்து தண்ணி ஊத்தி வளர்த்து ஒவ்வொரு நாளும் அதுல காத்து வேகமா அடிக்கும் போது அதை போய் பக்கத்திலே பிடிச்சிட்டு நிற்பான். அப்புறம் அவங்க அப்பா வந்து முட்டெல்லாம் கொடுப்பாரு. இவ்வளோ லேபர் இன்வால்வ் ஆயிருக்கு. ஆனா அந்த வெரி ஃபேக்ட், அந்த வேர்க்கட்டை வந்து அந்த ஓனர் வீட்டுல இருந்து வந்துச்சு அப்படிங்கிறதுனால அந்த குலையும், செவ்வாழை குலையும் அந்த ஓனருக்கு சொந்தம் அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு அந்த வாசிப்பாளருக்கு புரியும். எனக்கு சின்ன வயசுலேயே புரிஞ்சு. அந்த விஷயம் நிறைய பேருக்கு புரியாது. அதை புரிய வைக்கிறதா மார்க்சிஸ்ட் கிரிட்டிசிசம். Is the idea clear, teachers? Yes, sir. How wealth influences the relationship between characters. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஒருத்தன் ரிச்சா இருப்பான், ஒருத்தன் புவரா இருப்பான். ரெண்டு பேரும் கான்ஃபிளிக்ட் ஆகும். பார்த்திருக்கீங்களா? சரத்குமார், சத்யராஜ், பழைய படம். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஆனா ஒரு காலகட்டம் வரும், அப்ப ரெண்டு பேரும் பிரிஞ்சு நிற்பாங்க. ஏன் அப்படின்னா, இவரு ஏழை சமூகத்தை சேர்ந்தவர், அவரு பணக்கார சமூகத்தை சேர்ந்தவர். அப்ப இந்த குப்பத்தை காலி பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து நிப்பாரு. இவரு சொல்லுவாரு, நீ என் நண்பனா இருக்கலாம், ஆனா இந்த குப்பை தான் என் மக்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கிறது, நான் இந்த இடத்தை விட்டு காலி பண்ண முடியாது, முடிஞ்சதை பாடுறா அப்படின்னு ரெண்டு பேரும் எதிரும் புதிருமா நிற்பாங்க. அப்ப அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி ஸ்ட்ரெயின் ஆச்சு. அடுத்தது, does the work expose exploitation or it conceals it? Exploitation அப்படின்னா how people are being used. இத வெளிப்படையா காட்டுதா, இல்ல அத மலிப்பி மூடி மறைக்க பாக்குதா? அடுத்தது, how are workers, employers, landlords, merchants, rulers and servants presented? அடுத்தது, does the literary work support the existing social order or does it criticize it? இருக்கிற அந்த ஸ்டாட்டஸ் குவோவை அப்படியே அது சப்பக்கட்டு கட்ட பாக்குதா, அல்லது அதை எதிர்த்து குரல் கொடுக்கிறதா அப்படின்னு பாக்குறதா மார்க்சிசம். அடுத்தது, what ideological beliefs are presented as natural or unquestionable? இது நேச்சுரல் சார், புருஷன் பொண்டாட்டி அடிக்கிறது நேச்சுரல் அப்படின்னு அது சொல்லுதா, இல்ல அது தப்பு, இது என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஒரு தவறான அப்ரோச் அப்படின்னு கேள்வி எழுப்புதா? அடுத்தது, does the work imagine social change? சமூக மாற்றத்திற்கு இது வித்திடுகிறதா இந்த இலக்கியம் இல்லையா அப்படின்னு பாக்குறது தான் மார்க்சிஸ்ட் கிரிட்டிக்ஸ் கேட்கக்கூடிய கேள்விகள் இலக்கியங்களை பொறுத்தமட்டில். ஓகேவா டீச்சர்ஸ்? Right. I think we will break here and then restart with some important